10ஆம் வசனம் 11ஆம் வசனம். அதற்கு கர்த்தர், நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரு ராத்திரியிலே முளைத்ததும் ஒரு ராத்திரியில் அழிந்து போனதுமான ஆவணக்குக்காக பரிதவிக்கிறாயே. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 1,24,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேக்காக நான் பரிதாபம் இருப்பேனோ என்றார். இந்த வசனம் ஆக்சுவலாக நம்ம டெய்லி அந்த பைபிள் வெர்சஸ் போடுறப்போ நான் பார்ப்பேன். அப்போ இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் வந்து ரெண்டு வசனம். அது ஏன்னா யோனா ஆக்சுவலாக அந்த நினிவேக்கு போக சொல்லுவார். அங்கே அவங்களுக்கு எதிராக பிரசங்க பண்ண சொல்லுவார். அங்கே போயிருந்த டயத்தில் பார்த்தா இவர் அங்கே போயிட்டு அந்த இடத்துக்கு போவார். ஆனால் போய் பிரசங்கம் பண்ண மாட்டார். அங்கேருந்து தப்பிச்சு அந்த படகுல ஏறி தப்பிச்சு போக பார்ப்பார். ஆனால் அங்கேருந்து அவங்க அந்த கீழ்காட்டில் வர பண்ணுவார் கடல் காற்று. அப்போ அங்கேருந்து அவங்க எடுத்து அவரை கடலை தூக்கி போட்டுருவாங்க. மீன் முனிக்கிறோம். திருப்பி வருவார். திருப்பி அதே மாதிரி அந்த பாலைவனத்தில் அங்கே ஒரு கூடாரம் போட்டு அங்கே தங்கியிருப்பார். நிறைய எரிசல் அடைவார் அந்த இடத்துல. கர்த்தர் சொல்லிகிட்டே இருப்பார், நீ அங்கே போ, அவங்களுக்கு எதிராக பேசு, நான் உனக்காக அவங்க பேசுவேன் அப்படின்னு அவர் சொல்லிகிட்டே இருப்பார். ஆனால் யோனா அதை கேட்கவே மாட்டார். அகைன் அதை திருப்பி அதே மாதிரி பண்ணிகிட்டே இருப்பார். அப்போ அந்த நேரத்தில் ஒரு ஆமணக்கு செடி அந்த இடத்துல வளர பண்ணுவார் கர்த்தர். அது ஆமணக்கு செடி வளரும். அந்த நிலத்தில் அவர் நல்லா இருப்பார். அப்போது சடனாக ஒரு கீழ்காற்று ஒரு பூச்சி அங்கே உண்டாக்கி அங்கே அந்த ஆமணக்கு செடியை ஃபுல்லாகவே அழைச்சிடுவார். அப்போ அதை குறித்து இவர் ரொம்ப எரிச்சப்படுவார். அப்போ இவருக்கு அதை உணர்ந்ததுக்காக அந்த ஒரு வார்த்தையை சொல்லுவார். இந்த வசனம் அந்த வசனம் இது மாதிரி உனக்கு நீ அதை எதுவுமே செய்யலை, நீ அதை வளர்க்கல, எதுவுமே பண்ணல. ஆனால் அந்த ஆமணக்கு செடிக்காக நீ ரொம்ப கஷ்டப்படுற. ஆனால் 1,16,000 பேர் அங்கே இருக்காங்க. அவங்களுக்கு வலதைக்கு இடதைக்கு வித்தியாசம் தெரியல அப்படின்னா அவங்களோட மனநிலை அங்கே எப்படி இருக்கும். ஆனால் அவங்களையும் கர்த்தரை விட்டு கொடுக்காம அதே மாதிரி இந்த இடத்துல அவர் போய் சொல்ல வேண்டிய அந்த வார்த்தை இவரை வச்சே சொல்ல வைப்பார். அதே மாதிரி அவங்களும் இந்த இடத்துல விட்டு கொடுக்காமே வச்சுருப்பாரு கர்த்தர். அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.